மணியம்மையினுடைய நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. ஏதோ திராவிட கருத்தியல் ஏதோ ஒரு அமைப்புல கொண்டாடுறாங்க. என்ன சொல்லணும்னா குடும்பங்களை உடைக்க வேண்டும், வீட்டுல சமையல் அறை கூடாது, பெண்கள் அவங்க எத்தனை பேர்த்த வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்கள் ஆண்கள் அணியக்கூடிய உடை அணிந்து கொள்ள வேண்டும், கூந்தல் வளர்க்கக்கூடாது, ஏன் பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, ஏன் ஈவேரா கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஜாக்கெட்டே போட்டு விட்டு இருந்தாரு மணியம்மைக்கு, ஏன் வேற ட்ரெஸ் போட்டிருக்க வேண்டியதானே, மணியம்மைக்கு மட்டும் ஏன் அதை போட்டு விட்டு இருந்தாரு, அவர் என்ன மாற்றத்தை அவங்க வீட்டுல பண்ணிருக்காங்க. அதனால இவங்க வேணும்னே இந்து சமுதாயத்துல குடும்பங்களை அம்மா அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை அழிக்கணும் அப்படிங்கிறதா அவங்க நோக்கம். அந்த நோக்கத்துல ஒரு நிகழ்ச்சி வேற நடத்த போறாங்க. அதுல எல்லாம் திராவிட கருத்தியலாளர்கள்லாம் நாங்க போய் கலந்துக்கிறோம் பண்றோம் எல்லாம் சொல்றாங்க. அதனால அது அவங்க ஜனநாயக ரீதியா என்னவோ பண்ணிட்டு போகட்டும். ஆனால் பெரும்பான்மை இந்து மக்களுடைய அந்த உணர்வுகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழிக்கக்கூடிய வகையிலே அவங்க செயல்பாடுகள், அதற்கு இந்த அரசாங்கத்தை அவங்க ரொம்ப லாபகமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார். இதைத்தான் மாற்றணும்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில் அந்த ஆன்மீக உணர்வு, சமய உணர்வு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இப்ப நிறைய கூட்டங்கள்